வணக்கம். இப்போ நாம பார்க்க போறது மேற்கு ஆசியாவுல உருவாயிட்டு இருக்கிற ஒரு பெரிய புயலை பத்தி. இது உலகையே உலுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த விஷயம். ஆனா இந்த புயலோட மையத்துல ஒரு முக்கியமான தொலைபேசி அழைப்பு நடந்திருக்கு. இது வரலாற்றோட போக்கையே மாத்தக்கூடிய ஒரு உரையாடல். சரி, வாங்க அந்த போன் காலோட பின்னணி என்ன, அதனால இந்தியாவுக்கு என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்பட போகுதுன்னு நாம கொஞ்சம் விரிவாவே அலசி பார்க்கலாம். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இந்த 3 நாடுகளுக்கும் இடையில போர் பதற்றம் உச்சத்துல இருந்த 25வது நாள்ல பிரதமர் மோடியோட இந்த ஒரு ட்வீட் வருது. பாக்குறதுக்கு இது ஒரு சாதாரண சோஷியல் மீடியா போஸ்ட் மாதிரி தெரியலாம். ஆனா இது ரொம்பவே சிக்கலான ஒரு அரசியல் சதுரங்க ஆட்டத்தோட முதல் நகர்வு. 3 வாரத்துக்கும் மேல அமைதியா இருந்த இந்தியா திடீர்னு களத்துல இறங்குனது இந்த ஆட்டத்துல ஒரு புது வீரர் உள்ள வந்திருக்காருன்னு காட்டுது. சரி, இந்த போன் கால் ஏன் இவ்ளோ முக்கியம்? அதோட உண்மையான நோக்கம் என்னவா இருந்திருக்கும்? சுத்தி போர் மேகம் சூழ்ந்து இருக்கிற இந்த நேரத்துல ஏன் இந்த அழைப்பு வந்தது? வாங்க இதுக்கு பின்னால இருக்கிற மர்ம முடிச்சுகளை ஒவ்வொன்னா அவிழ்க்கலாம். முதல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த சண்டை வெறும் ஈரான், இஸ்ரேல் இல்லனா அமெரிக்காவோட முடிகிற விஷயம் இல்ல. இது உலக பொருளாதாரத்தோட உயிர்நாடிய தொடர ஒரு பிரச்சனை. ஹார்முஸ் ஜலசந்தின்னு சொல்றாங்களே, அதுதான் உலகத்தோட மிக முக்கியமான கடல் வழி பாதை. உலகத்துல வர்த்தகமாகிற எண்ணெயில 5ல் 1 பங்கும், திரவ இயற்கை எரிவாயுல 3ல் 1 பங்கும் இந்த சின்ன வழித்தடத்துல தான் போயிட்டு வருது. ஒருவேளை இந்த வழி மூடப்பட்டா என்னாகும்? ஜப்பான்ல இருந்து ஐரோப்பா வரைக்கும் எல்லா நாடுகளோட பொருளாதாரமும் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்னுடும். இந்த விஷயத்தை தான் பிரதமர் மோடி ஜனாதிபதி ட்ரம்ப் கிட்ட ரொம்ப தெளிவா வலியுறுத்தியிருக்கார். உலக வர்த்தகத்தோட அந்த உயிர் நாடி துண்டிக்கப்பட்டா அதோட முதல் பாதிப்பு இந்தியாவை எப்படி தாக்கும்னு தெரியுமா? ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அந்த பக்கம் நடக்கிற ஒரு சண்டை நம்ம ஒவ்வொருத்தோட அன்றாட வாழ்க்கையில எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும்? வாங்க சில நம்பர்ஸ் மூலியமா இந்த கசப்பான உண்மைய நாம பார்க்கலாம். 4.5 வருஷம் இந்த நம்பரை பார்த்த உடனே இது வெறும் ஒரு புள்ளி விவரம்னு நினைக்காதீங்க. உண்மையில இது நம்ம இந்திய பொருளாதாரத்துக்கு அடிக்கிற ஒரு அபாயம் மணி. பாருங்க, இந்த போர் காரணமா நம்மளோட உற்பத்தி துறை, அதாவது மேனுஃபேக்சரிங் செக்டார் கடந்த 4.5 வருஷத்துல பார்க்காத ஒரு பெரிய சரிவு சந்திச்சிருக்கு. ஃபேக்டரிங்கள்ல உற்பத்தி கம்மியாகுது, வரவேண்டிய ஆர்டர்கள் எல்லாம் கேன்சல் ஆகுது. இது வெறும் ஆரம்பம்தான்னு சொல்றாங்க. இந்த நெருக்கடியோட தாக்கம் ஏற்கனவே நம்ம கிச்சன்ல இருந்து ஸ்டாக் மார்க்கெட் வரைக்கும் பரவ ஆரம்பிச்சிடுச்சு. கச்சா எண்ணெய் விலை ஏறுறதால முதல்ல சமையல் கேஸ் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு வருது. பெட்ரோல் டீசல் விலை ஏறுது. இதனால அத்தியாவசிய பொருட்களோட விலையும் ஏறும். தனியார் துறையில முதலீடுகள் குறையும் போது புதுசா வேலைவாய்ப்புகள் உருவாகிறது பாதிக்கப்படும். இதோட விளைவுகள் இப்போதே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நிலைமை இன்னும் மோசமாக வாய்ப்பு இருக்குங்கிறது தான் உண்மை. இந்த சண்டையில ரொம்பவே குழப்பமான ஒரு விஷயம் என்னன்னா, அது அமெரிக்காவோட இரட்டை நிலைப்பாடுதான். ஒரு பக்கம் அமைதி பேச்சுவார்த்தைன்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் போருக்கான தயாரிப்புகளை வேகமா செஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ அமெரிக்காவுக்கு உண்மையிலே என்னதான் வேணும்? அமைதியா இல்ல போரா? ஒரு பக்கம் பார்த்தா பாகிஸ்தான் மூலமா ஈரானுக்கு ஒரு அமைதி திட்டம் அனுப்புனதா செய்திகள் வருது. ஆனா அதே நேரம் மறுபக்கம் போருக்காக மட்டுமே $200 பில்லியன் ஒதுக்கிட்டு போரோட போக்கையே மாத்தக்கூடிய உயரடுக்கு ராணுவ வீரர்களை அங்க அனுப்புறாங்க. இப்படி முன்னுக்கு பின் முரணான சிக்னல்ஸ் வர்றதுனால நிலைமைய கணிக்கவே முடியல. ரொம்ப ஆபத்தானதாவும் மாறிட்டு வருது. இது எதிரிய குழப்புறதுக்கான ஒரு தந்திரமா இல்ல அமெரிக்காவோட கொள்கையிலேயே குழப்பம் இருக்காங்கிறது தான் இப்போதைய $1 மில்லியன் கேள்வி. இந்த சண்டையில அமெரிக்காவோட நிலைப்பாடு வேணா குழப்பமா இருக்கலாம். ஆனா இஸ்ரேலோட நிலைப்பாடு ரொம்பவே தெளிவா இருக்கு. இஸ்ரேல் ராணுவத்தோட செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் டேனியல் ஹகாரி சொல்றத கேளுங்க. எங்களுக்கு முன்னால ஆயிரக்கணக்கான இலக்குகள் இருக்கு. இதுக்கு இன்னும் குறைஞ்சது 3 வாரம் ஆகும். இது மூலமா அவங்க ஒரு தெளிவான செய்திய சொல்றாங்க. நாங்க இப்போதைக்கு நிறுத்துற மாதிரி இல்ல. சில வெளிநாட்டு மீடியாக்கள் சொல்றதுக்கு மாறா ஈரான்ல எந்த ஆட்சி மாற்றமும் நடக்கல. அங்க இருக்கிற தலைமை ரொம்ப உறுதியா இருக்கு. அது மட்டும் இல்ல, அவங்களோட ராணுவம் அமெரிக்காவோட அமைதி பேச்சுவார்த்தை முயற்சிகளை சோஷியல் மீடியால மீம்ஸ் எல்லாம் போட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இது களத்துல இருக்கிற அவநம்பிக்கையும் பதட்டத்தையும் இன்னும் அதிகமாக்குது. இப்படி எல்லா பக்கமும் ஒரு அரசியல் முட்டுக்கட்டை இருக்கிற இந்த நேரத்துல ஒரு புது நம்பிக்கை உதயமாகுது. ஒரு புது மத்தியஸ்தர் இந்த நெருக்கடியை தீர்க்கிறதுக்கு ஒரு திறவுகோலா இருக்கலாம். அந்த சாத்தியமான மத்தியஸ்தரா இப்போ இந்தியா பார்க்கப்படுது. இதுக்கு ஒரு நேரடி உதாரணம் இந்தியாவுக்கான ஈரான் தூதர் ஈராஜ் இலாஹியோட அறிக்கை. அவர் ஒரு நேரடி அழைப்பை விடுத்திருக்கார். மத்திய கிழக்கு பதற்றத்தை குறைக்கிறதுல இந்தியாவை நம்பலாம்னு சொல்லியிருக்கார். பல வருஷங்களா இந்த 2 நாடுகளுக்கும் நடுவுல இருக்கிற வரலாற்று ரீதியான நட்பும் இந்தியா எந்த அணியிலும் சேராம நடுநிலையா இருக்கிறதும் தான் இந்த நம்பிக்கைக்கு முக்கியமான காரணம். இந்தியா உண்மையிலே ஒரு ரொம்ப தனித்துவமான இடத்துல இருக்கு. ஒரு பக்கம் அமெரிக்கா, இஸ்ரேல் கூட நல்ல உறவு,
இன்னொரு பக்கம் ஈரான், சவுதி அரேபியா கூட வரலாற்று ரீதியான உறவு. பாகிஸ்தான் மாதிரி ஒருத்தரோட தூதுவரா பார்க்கப்படாம எல்லா தரப்பும் ஏத்துக்கிற ஒரு நடுநிலையாளரா இந்தியா இருக்கு. இது வேற எந்த நாட்டுக்கிட்டையும் இல்லாத ஒரு சக்தி வாய்ந்த ராஜதந்திர ஆயுதத்தை இந்தியாவுக்கு கொடுக்குது. சரி, இந்த சக்தி வாய்ந்த ராஜதந்திர ஆயுதத்தை இந்தியா எப்படி பயன்படுத்தலாம்? இந்த நெருக்கடியை தீர்க்க இந்தியா கிட்ட என்ன திட்டம் இருக்கலாம்? வாங்க ஒரு சாத்தியமான வழிய பார்க்கலாம். இதோட நோக்கம் ஒரு நிரந்தரமான தீர்வில்ல, அதுக்கு பதிலா நெருக்கடிய கொஞ்சம் தணிச்சு உலக பொருளாதாரத்தை காப்பாத்த ஒரு தற்காலிகமான வழி. முதப்படியா சண்டையில இருக்கிற எல்லா தரப்பையும் இந்தியாவோட நடுநிலையான மண்ணுக்கு கூப்பிட்டு ஒரு உச்சி மாநாடு நடத்தலாம். அப்புறம் ஒரு நடுவழி ஒப்பந்தத்தை உருவாக்க முயற்சி பண்ணலாம். அதாவது யாருக்கும் முழு வெற்றி கிடைக்காது, ஆனா எல்லாரும் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். ஹார்முஸ் ஜலசந்தி எப்பவும் திறந்திருக்கும்னு உத்தரவாதம் கொடுக்கறதும், அதுக்கு பதிலா ஈரான் தன்னோட அணுசக்தி திட்டத்தை 1 அல்லது 2 வருஷத்துக்கு நிறுத்தி வைக்கிறதும் இந்த ஒப்பந்தத்தோட முக்கிய அம்சங்களா இருக்கலாம். இந்தியா இந்த முயற்சியில இறங்குறதுக்கு உலக அமைதி மட்டும் காரணம் இல்ல, சொல்லப்போனா நம்ம சுயநலமும் ஒரு முக்கிய காரணம். இந்த சண்டை இன்னும் 1 மாசம் நீடிச்சா கூட இந்தியாவோட ஜிடிபி வளர்ச்சி 1% வரைக்கும் குறைய வாய்ப்பிருக்குன்னு பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க. இது கோடிக்கணக்கான மக்களோட வாழ்க்கையை நேரடியா பாதிக்கக்கூடிய ஒரு ஆபத்தம். அப்போ நாம இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துல நிக்கிறோம். ஒரு பக்கம் பார்த்தா உலக பொருளாதாரம் ஒரு சின்ன நூல்ல தொங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இந்தியா முன்னாடி வந்து ஒரு உலக தலைவரா தன்னோட பங்கு செய்யணுமா, இல்ல இந்த நெருப்பிலிருந்து தள்ளி நிக்கிறது தான் புத்திசாலித்தனமா? இந்தியா எடுக்க போற இந்த முடிவு அந்த பகுதியோட தலைவிதியை மட்டும் தீர்மானிக்காது. ஒருவேளை நம்ம முழு உலகத்தோட எதிர்காலத்தையே கூட அது தீர்மானிக்கலாம். யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா?